வெல்கம் டு கைஸ் மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம செய்ய போகிற ஒரு சூப்பராக ஒரு ஃபிஷ். இதை வெரி வெரி ஹெல்தி ஃபிஷ். அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படி தான் தெரியும். ஸ்கிப் பண்ணனா ஒன்றுமே தெரியாது. நான் காலங்கால், லெமன் கிராஸ், லெமன் லீஃப், பட் சில்லி எல்லாமே சேர்த்து, கார்லிக் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி அடிக்கணும், நல்லா க்ராஸ் பண்ணணும். இதே மாதிரி நல்லா டக டக அடித்து இதை வைக்கணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படி தான் தெரியும். வீடியோ பார்க்கலன்னா ஒன்றுமே தெரியாது என்னென்ன போட்டுச்சு. நான் ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸு, லெமன் வெஜ்ஜஸ் கட் பண்ணி லெமன் ஜூஸ் போட்டுரும். இதே மாதிரி லெமன் ஜூஸ் போடுங்க. லெமன் ஜூஸ் போட்டால் கொஞ்சமாக உப்பு, நம்ம எவ்வளோ தேவைப்படும் உப்பு அவ்வளோ உப்பு போடணும். உப்பு போட்டால் கொஞ்சமாக நம்ம இதை சிக்கன் ப்ராத் போட்ட சொல்லும். இதை ரெண்டுமே கொஞ்சம் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். அப்புறம்னா அதை நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா அந்த எல்லாமே இதை மஞ்சள் கலர் இருக்குது, வெரி ஹெல்தி இருக்குது. இதை ஸ்பைசி லெமன் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ நல்ல ஃப்ளேவர் வரும். இந்த மினிமம் 20 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கணும். உள்ளே மசாலாலாம் நல்லா போகும். இந்த மசாலா நல்லா போயிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் சூப்பராக டேஸ்ட் வரும். உள்ளே சால்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி பனானா லீஃப்லே நம்ம ரேப் பண்ணோம். பனானா லீஃப்ல ஏன் ரேப் பண்ணோன்னா நல்லா ஸ்டீம் ஆகும், அதனால ரேப் பண்ணுறா. இதே மாதிரி ரேப் பண்ணிவிட்டு இதை ஒரு சாப்பாடுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம கூட இருக்கே. ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் நான் போட்டுட்டு கட்டி போகிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன்லேயே இதே மாதிரி கட்டுங்க. 4-5 பீஸ் நான் கட்டிருக்கு. இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறா. நீங்கள் இதை மீன் தாவாலே பொடி கூட ரெடி பண்ணிக்கலாம். தாவாலே போடலாம், கிரில் பண்ணலாம். நான் ஸ்டீமரில், நம்ம ஹோட்டலில் ஸ்டீமர் இருக்குது, ஸ்டீமரில் போட போகிறேன். எப்படி போடுறா வீடியோவில் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இதே மாதிரி கட்டிட்டா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 4 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நான் ஓவன்லேயே போட்டு போகிறேன். மினிமம் 100 டிகிரிலே போட்டிருக்கு. ஜஸ்ட் ஏன்னா இதை மீன் சீக்கிரம் போன்லெஸ் மீன், ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால நான் 100 டிகிரிலே போடணும். ஆக்சுவலி 360 160 டிகிரிலே போடணும். அப்புறம் தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். நான் 100லே போட்டிருக்கு. இதே மாதிரி இந்த சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சா. 5 நிமிஷம் டைம் போட்டிருக்கு. 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் கைஸ். பாருங்கள், இப்போ நான் பிளேட்டில் போட்டுச்சு அழகா. இதுக்கு டீப்னா என்ன, சில்லி சாஸ், செஸ்வான் சாஸ் கூட டாஸ் பண்ணி சாப்பிடலாம். சைட்லேயே கிரில் லெமன் போட்டிருக்கு கார்னிஷனுக்கு, சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க எப்படி குக் ஆயிடுச்சு. அவளே செக் பண்ண போகிறேன். ஓ மை காட், சூப்பராக இருந்துச்சு. நான் இதை ஓப்பன் பண்ண அவளே சூப்பராக குக் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஒரு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கூட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாக காரம் இருந்துச்சு, அதனால நான் இப்படி பண்ணால். நீங்கள் ஒரு ஷெஃப் இருக்கு, சாப்பிட்டு பார்க்குறேன். ஷெஃப் சாப்பிட்டு பாரு. இந்த ஷெஃப் கூட சொல்கிற சூப்பர் இருக்குது, நல்லா இருக்கு.